வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். நம்முடைய தளபதி அவர்கள் கடந்த 13ஆம் தேதி சென்னையில் நடத்தின ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது. அன்றைய தினம் தந்தி டிவியில் ஒரு விவாத நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த விவாத நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசிய தனியரசு அவர்கள் ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தாரு. அவர் பேசினதுக்கு செருப்படி கொடுத்தது மாதிரி நம்முடைய அண்ணன் லயோலா மணி அவர்கள் தெளிவாக கிளியரா வச்சு செஞ்சு விட்டுருந்தாரு. தனியரசால பதில் சொல்ல முடியல. மணி 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 அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. தரமான சம்பவமா இருந்துச்சு. ஸோ அதில் அப்படி தனியரசு என்ன பேசினாரு, தனியரசுக்கு என்ன பதில் கொடுத்தாரு, தனியரசனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேசியிருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். 2016 இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருந்துச்சு. திமுக ஒரு கூட்டணியை உருவாக்குச்சு. திமுக, காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி மாதிரியான கட்சிகளை ஒருங்கிணைச்சு மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக இவங்க தலைமையில் ஒரு கூட்டணி. ஜெயலலிதா அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, கூட்டணியே கிடையாது, 234 தொகுதியிலையும் நமக்கு இரட்டையில தான் போட்டி, பெருசா எந்த கட்சியுமே நம்ம கூட்டணியில சேர்க்கல அப்படின்னு சொல்லி ஒரே முடிவாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள். 2016 தேர்தல். சரி, இருந்தாலும் அந்த தேர்தலில் ஒரு சில பேர் நம்மளை நம்பி வரக்கூடியவங்களை சும்மா கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியில் தனக்கும் ஒரு கூட்டணி இருக்கு, தன்னையும் கட்சிகள் ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு சில கட்சிகளை தன்னுடைய கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி அந்த கட்சியில கூட்டணியில சேர்ந்தவங்க தான் தனியரசு, கருணாஸ், அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற தமிமுன் அன்சாரி. இந்த 3 பேருமே ஒரு கேங் மாதிரியே செயல்பட்டாங்க. இந்த 3 பேரும் மும்மூர்த்திகள் மாதிரியே செயல்பட்டாங்க. 2016 அம்மையார் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்யுது. அதாவது அந்த ஆட்சியே தன்னுடைய கையில எடுக்கிறாங்க. நிறைய மக்கள் விரோத திட்டங்களை ஒன்றிய அரசு கொண்டு வரதை தமிழ்நாடு அரசு ஏத்துக்குது, அதை செயல்படுத்துறாங்க, அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அலை உருவாகுது. இந்த நேரத்தில் தான் அண்ணன் கருணாஸ் அவர்களும் தனியரசு அவர்களும் இந்த விஷயத்துல தான் அவங்க மேல நமக்கு அளவு கடந்த மரியாதை இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அதிமுக சின்னத்துல தான், இரட்டையில சின்னத்துல தான் போட்டி போட்டிருக்கிறார்கள். அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இவர்களுடைய எம்எல்ஏ பதவியை காலி பண்ணிருக்க முடியும். கட்சி தாவல் தடை சட்டம்னு சொல்லி அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல கூட இவர்கள் அதிமுக கொண்டு வரக்கூடிய ஒரு சில சட்டங்கள், ஒரு சில தவறுகளை சுட்டி காட்டினாங்க. அதுல அவங்க மேல நமக்கு ஒரு அளவு கடந்த மரியாதை இருக்குது. ஏன்னா கூட்டணியில இருந்தாலும் அதை செஞ்சாங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தல் மீண்டும் வருது. 2021 தேர்தல் வரும்போது அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும். அப்படி இருக்கும்போது கருணாஸ் ஆகட்டும் அல்லது தனியரசு ஆகட்டும், இவங்க 2 பேரும் நினைச்சிருந்தாங்கன்னா ஏற்கனவே நமக்கு ஒரு சீட்டு வாங்கினது மாதிரியே அந்த கூட்டணியில இடம்பெற்று ஆளுக்கு ஒரு சீட்டை வாங்கிட்டு எம்எல்ஏ ஆகியிருக்க முடியும். ஆனா அவங்க செய்யல. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதன் காரணமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, திமுகவுக்கு அவங்க ஆதரவளிச்சார்கள், சீட்டு கொடுக்கல. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு வர குடும்பங்களுக்கு கொடுப்பாங்களா? கொடுக்கல. இருந்தாலும் அவர்கள் அதிமுக பக்கம் போகல. ஸோ இந்த விஷயத்துல எனக்கு இவங்க மேல தனிப்பட்ட மரியாதை இருக்கு. என்ன அப்படின்னா, தன்னுடைய பதவிக்காக எடப்பாடி பழனிசாமி மாதிரி சங்கிகளுக்கு விசுவாசமா நடந்து கொள்ளவில்லை. பாஜக எதிர்ப்புல முழுமையாக இருந்தார்கள். அந்த விஷயத்துல அவங்களை நம்ம ரொம்ப பெருமையா தான் இப்பவும் பேசுவோம், எப்பவுமே பேசுவோம், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா சமீபமாக தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததுக்கு பிறகு அண்ணன் தனியரசு அவர்கள் நம்ம மேல ஒரு சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. கருணாசும் வைக்கிறாரு. கருணாஸ் கொஞ்சம் அளவு கிடந்து வச்சாங்க. ஏற்கனவே நம்ம அதுக்கு பதில் சொல்லியிருந்தோம். தனியரசு அவர்களும் வைக்கிறாங்க. அவங்க மேல இருக்கக்கூடிய தனிப்பட்ட மரியாதையில நம்ம அதை பெருசா பேசல. ஆனா இப்போ சமீபமா இவருடைய செயல்பாடுகள் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. நம்ம கட்சி ஆரம்பிச்சு திமுக தான் நம்முடைய எதிர்ப்பு அப்படின்னு சொல்லும் போதே ஆரம்பத்துல திமுக என்ன பண்ணாங்கன்னா, நேரடியாக அவர்கள் நம்மளை அட்டாக் பண்ணாம இந்த மாதிரியான உதிரிகளை, தனியரசு, கருணாஸ் மாதிரியான உதிரிகளை வச்சு நம்மள எதிர்க்கிறதுக்கு வேலை செஞ்சாங்க. அவங்களும் என்ன நினைச்சாங்கன்னா, நமக்கு 2026 தேர்தலில் ஏதாவது ஒரு சீட்டோ ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை நம்பி நம்மளை எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அரசியல் சூழல் அப்படி கிடையாது. 2026லயும் அவங்களுக்கு பெப்பே தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறது தெரியல. அது 2வது விஷயம். இப்போ தொடர்ந்து நம்ம விமர்சனம் செய்து வருகிறார்கள். அப்படிதான் கடந்த 2 நாளைக்கு முன்பாக நம்ம தந்தி டிவில நடைபெற்ற ஒரு விவாதம். இந்த விவாத நிகழ்ச்சியில கலந்து கொண்ட தனியரசு அவரு தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வந்தாருன்னா, கட்சி ஆரம்பித்தா போதாது, நான் நடிப்பு மட்டுமே நாடாளக்கூடிய தகுதி கிடையாது, களத்துல வரணும், மக்கள் பிரச்சனையை பேசணும், மக்களுக்காக போராட்ட களங்களை கட்டமைக்கணும், மக்களுக்காக களத்துல நிக்கணும், சொகுசா இருந்துட்டு போக முடியாது அப்படின்லாம் சொன்னார்.
சரி, ஓகே. அப்போ கொஞ்சம் நியாயமா இருந்து. ஏன்னா நானே சொல்லுவேன், நடிப்பு மட்டுமே ஒரு தகுதி கிடையாது நாடை ஆளுவதற்கு. நடிப்பு தகுதி ஒரு பப்ளிசிட்டி இருந்தாலும் மக்கள் மேல அக்கறை, மக்கள் மேல அன்பு, மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம், ஒரு தெளிவான அரசியல் பார்வை, அனைவரை நேசிக்கக்கூடிய பண்பு, இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருக்கு வேணும். நடிப்பு மட்டுமே தகுதி கிடையாது. அப்படி பார்க்கக்கூடிய வகையில அந்த கேரக்டர் எல்லாம் தளபதிக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் நாம அவரை ஆதரிச்சிருக்கோம். மாறாக ஒரு நடிகர் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஆதரிக்கல் அப்படிங்கிறத தனியரசு மாதிரியான ஆட்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அவரு அப்படி சொல்றாரு, சரி, காலப்போக்கில் புரிந்து கொள்வார்கள். தளபதி அவர்கள் களத்துக்கு வருவாரு, களத்துக்கு வந்தா காலப்போக்கில் இவர்கள் அவருடைய அரசியல் என்ன, அவருடைய நிலைப்பாடு என்ன புரிந்துகிட்டா இவங்க நம்மளை ஆதரிக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பொறுமை காத்தோம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் களத்துக்கு வந்தாச்சு. களத்துக்கு வந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா, இந்த போராட்டம் நியாயமானதில்ல, இந்த போராட்டம் தேவையில்லாதது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அண்ணன் தனியரசு வைக்கிறார். அதோடு சேர்த்து என்ன வைக்கிறார்னா, ஒரு நடிகருக்கு நாடாளக்கூடிய தகுதி கிடையாது அப்படிங்கிற வைக்கிறாரு. இவர் இதை மீடியால பேசின உடனே நம்ம அண்ணன் லயோலாமணி உங்களுக்கு தெரியும், அவர் சாதாரணமாகவே பொழந்துருவாரு. இப்போ இதை இவர் சொன்ன உடனே பொழந்து கட்டிட்டாரு. எப்படி நீங்க இதை சொல்லலாம்? நீங்க திமுக ஊதுகுழலாக செயல்படுறீங்க, நீங்க எப்படி பேசலாம்? ஒருத்தருடைய தொழிலை வச்சு எப்படி நீங்க அவருக்கு அரசியலுக்கு வரக்கூடிய தகுதி இல்லைன்னு சொல்லலாம்? நீங்க நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நீங்க அதே மாதிரி ஒரு நடிகருடைய கட்சியில தானே கூட்டணி வச்சு நீங்க எம்எல்ஏ ஆனீங்க, அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டார். கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஆட்சிக்கு வரலாம், முதல்வர் ஆகலாம். ஆனா பனையூர்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஆட்சிக்கு வரக்கூடாதா, முதல்வராக கூடாதா அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கா கேள்வி கேட்டாரு. தனியரசு அவர்களால் பதில் சொல்ல முடியல. மணி 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 அப்படின்னு சொல்லிட்டு கூடவே அடிஷனலா இன்னொரு விஷயத்த சொல்றாரு. ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய மணி மாதிரியான ஆட்கள்லாம் ஒரு நடிகரால ஒரு நல்லாட்சி தந்திர முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறதுதான் அபத்தமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசினார். இதுக்கு தான் நாம பதில் கொடுக்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அண்ணன் தனியரசு அவர்களை பத்தின நல்ல விஷயங்களா நான் பேசியிருக்கிறேன். அதே நேரத்தில் தவறை நம்ம சுட்டி காட்டணும் இல்லையா? தனியரசு என்ன சொல்றாருன்னா, கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு நடிகர் அவருடைய பின்னாடி போகக்கூடாது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பல மேடைகள் அவர் பேசும்போது என்ன சொல்வார்னா, தளபதி விஜய் அவர்கள் அவருடைய தொண்டர்களை ஏமாத்துகிறார்கள், ரசிகர்களை ஏமாத்துறாரு, டிக்கெட் அதிக விலைக்கு விற்கிறாரு, ஊழல் செய்கிறார் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. நான் அதே தனியரசு அவர்கிட்ட தான் கேட்கிறேன், நீங்க 2016 எலெக்ஷன் முடிஞ்சு எம்ஐஆர் ஜெயலலிதா அவர்கள் அவருடைய மறைவுக்கு பிறகு நீங்க யார ஆதரிச்சீங்க? சின்னம்மான்னு அப்படியே உருகினீங்க. யாரா? சசிகலா அவர்களை. ஒரு நீதிமன்றத்தால் A2 குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள், அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்தவர்கள் சொல்லி நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்ட ஒரு கைதிய, ஒரு குற்றவாளிய நீங்க சின்னம்மான்னு 5 வருஷமா கடந்து புகழ்ந்து தள்ளினீங்க. நீங்க எல்லாம் விஜய் அவர்களை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? தனியரசு அவர்களே, கொஞ்சமாவது ஒரு நாளாவது கண்ணாடி பார்த்து மனசாட்சி அப்படிங்கிறதுக்காக கேள்வி கேட்பீங்களா? தளபதி விஜயை பார்த்து உங்களுக்கு விமர்சனம் செய்வதற்கு தகுதி இருக்கான்னு சொல்லி கண்ணாடியை பார்த்து நீங்க முதல்ல பேசுங்க. ஊழலை பத்தி நீங்க பேசுறீங்களா? அதிக விலைக்கு விற்கிறத பத்தி நீங்க பேசுறீங்களா? உங்களுடைய விசுவாசம், நீங்க யாருன்னே தெரியாது, ஒரு செல்லா காசு. சரி, நம்மளும் ஒரு கூட்டணி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக, வெளியே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நபர் கட்சி மாதிரி கட்சியே இல்லாத கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு கருணாசுக்கு ஒரு சீட்டு, தனியரசுக்கு ஒரு சீட்டு இப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறதுக்காக நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? சரி, நடிப்பு மட்டுமே தகுதி கிடையாது அப்படிங்கிறீங்களா? உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கிறார். நீங்க தளபதி விஜயை பார்த்து கேட்கக்கூடிய அதே கேள்வியை திருப்பி உதயநிதியை பார்த்து கேட்கறதுக்கு திராணி இருக்கா உங்களுக்கு? உதயநிதி ஸ்டாலின் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி அதனால பல வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு, சிறையில் இருந்துட்டு தான் 40 வயசுக்கு மேல அவர் அரசியலுக்கு வந்தாரா? என்ன தனியரசு அவர்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு சிந்தனை வேண்டாமா? நீங்க இத பத்தி இந்த தளபதியினுடைய போராட்டத்தை விமர்சனம் பண்ணும்போது சொல்றீங்க, இந்த போராட்டம் அவசியமற்றது, அதுதான் முதல்வர் அதற்கு நியாயமான பரிகாரம் செஞ்சுட்டாங்களே அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமா இல்லையாண்ணே? ஆனா எங்களுடைய போராட்டமே அஜித்குமாருக்கு ஒரு நீதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீதி கிடையாது, தற்காலிகமா ஒரு நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்குது. கரெக்ட், ஓகே, நீங்க கொடுத்துட்டீங்க. அதையும் சாதாரணமா கொடுக்கல, 2 நாளா 3 நாளா சமூக ஊடகங்கள்ல அடிச்சு பல கட்சிகளுடைய விமர்சனத்துக்கு பிறகு வேற வழி இல்லாம சிக்கினதுக்கு அப்புறம் சரி நம்மளையும் நம்ம இது பண்ணிப்போம் அப்படிங்கிறதுக்காக முதல்வர் அப்படி ஒரு விஷயத்தை அறிவிக்கிறார். இதே மாதிரி 23 குடும்பம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கு.
இந்த 23 குடும்பத்துக்கும் அதே மாதிரி இழப்பு தானா இல்லையா? அப்ப அதை பத்தி பேசணுமா வேண்டாம்? நான் கேட்கிறேன், நடிகருக்கு நாடாடக்கூடிய தகுதி கிடையாது, அவருக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு தானே. உங்களுக்கு அரசியல் தெரியுமா தெரியாதா? இந்த 24 சம்பவம் தமிழ்நாட்டில் கடந்த 4 வருஷமா நடக்கும்போது தனி அரசு சொல்லக்கூடிய ஒரு மக்கள் சேவகர், மக்கள் மேல அக்கறை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் எங்க போயிருந்தீங்க? இதை பத்தி ஒரு கண்டனம், ஒரு கேள்வி ஆளக்கூடிய அரசாங்கத்தை பார்த்து, ஆளக்கூடிய அரசை பார்த்து கூட கேட்க மாட்டான், அந்த காவல்துறையை பார்த்தாது நீங்க கேள்வி கேட்டிருப்பீங்களா? நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இன்றைக்கு தளபதியை பார்த்து விமர்சனம் பண்ணலாம். எங்களுடைய போராட்டத்தினுடைய நோக்கமே அஜித்குமார் மாதிரியே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 23 பேருக்கும் நியாயம் கிடைக்கணும். இன்னும் இதே மாதிரியான காவல் நிலைய மரணங்கள் நடக்க கூடாது. நீங்க ஹென்றி தீபன் அவர்களை பத்தி பேசுறீங்க, நாங்க மாற்றி கருத்து சொல்லல. நாங்க கூட என்னுடைய வீடியோல பேசியிருந்தேன், ஹென்றி தீபன் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த காவல் நிலைய சித்திரவதைக்கு எதிராக மனித உரிமை போராட்ட களத்தில் நின்று போராடுகிறார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறேன். நீங்க ஹென்றி தீபனை பேசக்கூடிய நீங்க ஹென்றி தீபன் என்ன காரணத்துக்காக போராடுறார் அப்படிங்கிறது, ஹென்றி தீபன் அவர் போராடுறார் வெளியே தெரியல. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் போராடுறது நேஷனல் மீடியால போகுதுன்னா ஹென்றி தீபனுடைய போராட்டத்துக்கு இது ஒரு வலு சேர்க்குதா இல்லையா? அதை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கணுமா? இந்த 24 வழக்குல பல வழக்குகள் ஹென்றி தீபன் ஃபாலோ பண்றார், அவர் அதுக்காக போராட்டத்தை செய்யறார், அவருக்கு அதுக்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அப்போ தளபதியினுடைய இந்த போராட்டம் ஹென்றி தீபனுக்கு மேலும் ஒரு வலுவை கொடுக்குதா இல்லையா? அப்ப அதை பத்தி யோசனையே கிடையாது. நீங்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரை பத்தியும் தமிழக வெற்றிக் கழகத்தை பத்தி விமர்சனம் செய்றீங்களா? நடிகர் கருணாசிக்கு அடிப்படையில இருந்து போஸ்டர் ஒட்டி நோட்டீஸ் ஒட்டி மக்களுக்காக களத்துல நின்று பணி செஞ்சு அதன் மூலமாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுதான் கருணாஸ் எம்எல்ஏ ஆனாரா? கருணாஸ் கூட 5 வருஷமா கூடி நின்று கும்மி அடிச்சிங்களா? இப்பவும் சேர்ந்து நிக்கிறீங்களே. கருணாஸுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சி? ஒரு நடிகர், ஒரு பிரபலம், ஒரு பப்ளிசிட்டி, அப்படித்தானே முதல் ஜெயலலிதா அவர்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க. அன்னைக்கு நீங்க அதை எதிர்த்திருக்கணுமா வேண்டாமா? எதிர்க்கல. அதை எதிர்க்காம இன்னைக்கு நின்றுட்டு நடிகருக்கு மட்டுமே நாடாளுவதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லி பேசுறது என்ன நியாயம்? ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க உங்க மேல தனிப்பட்ட முறையில நமக்கு விரோதம் எல்லாம் கிடையாது, நல்ல மரியாதையும் மாண்பும் இருக்கு. நாம என்ன சொல்றோம், உங்களை மட்டுமல்ல உங்களை மாதிரியான ஆட்கள்கிட்ட சொல்லக்கூடியது, தமிழ்நாட்டினுடைய அரசியலே இன்னைக்கு வேற மாதிரியான சூழல் உருவாகிட்டு இருக்கு. ஏற்கனவே அதிமுக திமுக 2 பேர்ல யாரை செய்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு திமுக ஒரு பக்கத்துல இருக்குது, நேர் எதிராக அரசியல் செய்ய வேண்டிய அதிமுக பாஜகவுக்கு இடம் விட்டு பாஜகவை முன்னிறுத்துகிறார்கள், பாஜகவினுடைய உதவியை நாடுகிறார்கள். இப்போ தமிழகத்தினுடைய அரசியல் களம் திமுக வெர்சஸ் பாஜக மாறுவதற்கான சூழலை உருவாக்கணும், திட்டமிட்டு உருவாக்கணும்னு சொல்லி பாஜக நினைக்குது, அதே மாதிரி திமுகவும் நினைக்குது. ஆனா இது மோசமான அரசியல், தமிழ்நாட்டிற்கு ஒரு ஆரோக்கியம் இல்லாத அரசியல், இது தமிழ்நாட்டிற்கு ஒரு அழிவை ஏற்படுத்தும் இந்த அரசியல். அப்ப அந்த இடத்துல திமுக இருக்குதுன்னா அதற்கு நேர் எதிராக இன்னொரு கட்சி வந்தாலும் ஜெயிச்சாலும் வெற்றி பெற்றாலும் அதற்கு எதிராக இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம், மத நல்லிணக்கம் இதையெல்லாம் பேணி காக்கக்கூடிய இன்னொரு கட்சி அந்த இடத்துல வந்தாதான் தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும், தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதான் பெரும்பாலான அரசியல் வல்லுநர்களுடைய நோக்கமாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த இடத்தை இன்னைக்கு நிலைநிறுத்தக்கூடிய, காப்பாற்றக்கூடிய, உறுதி செய்யக்கூடிய ஒற்றை தகுதி தளபதி விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. இது நிதர்சனமான உண்மை. களத்தை பாருங்க. அப்போ நீங்க களத்தை பார்த்துக்கிட்டு அதற்கு ஏற்றது மாதிரி முடிவு செய்யுங்க. அதை விட்டுக்கிட்டு புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்ச உடனே அவரை பிஜேபி பி டீம் அப்படி இப்படி, அவருக்கு தகுதி இல்லை. எல்லாருக்கும் தகுதி இருக்கு. இந்தியாவுடைய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அரசியல் இருக்கிறதுக்கு தகுதி இருக்கு, மக்கள் பணி செய்யறதுக்கு தகுதி இருக்கு. கொள்கை கோட்பாடுகள்ல தவறு இருக்கா சுட்டி காட்டுங்க, செயல்பாடுகள்ல தவறு இருக்கா சுட்டி காட்டுங்க. அதை விட்டுக்கிட்டு இவங்க செய்யறதே தப்பு, இவர்கள் வர்றதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோசியக்கார மாதிரி பேசுறது சிறப்பானது கிடையாது. தனியரசு மாதிரியான ஆட்களை நாங்க இதுவரையிலும் பெரிய எதிரியாகவே நினைக்கிறது கிடையாது. சரி, உதிரிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஏதோ திமுக ஏதாவது 1-2 சீட்டு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசினா பேசிட்டு போட்டு அப்படி நாங்க விட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதே நாங்க விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுடைய அட்வான்டேஜா எடுத்து ரொம்ப ஓவரா நீங்க போனீங்கன்னா, அண்ணன் லயோலா மணி ஏற்கனவே ஊடகத்தில் வச்சு அடிச்சாரு, அதே மாதிரி களத்துல நார் அடிக்கப்படுவீர்கள். எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க நம்ம வேல்முருகன் அண்ணன்ட்ட கேட்டு பாருங்க. தாவேகாவை சீண்டுனா சில நாங்கெல்லாம் கொஞ்சம் வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சிருக்கிறோம் அண்ணன். இது தனிப்பட்ட முறையிலான கோபத்தினாலே விருப்பினாலே கிடையாது. இன்னைக்கு மரியாதை இருக்கு. நீங்க எல்லாம் இப்பவும் சொல்றேன், இந்த கூட மீடியா இந்த வீடியோ மூலமா சொல்றேன், நீங்களெல்லாம் கொஞ்சம் நடுநிலையா இந்த அரசியலை அணுகணும். திமுக அப்படிங்கிற கட்சி ஒரு மோனோபாலி பாலிடிக்ஸை தமிழ்நாட்டில் உருவாக்க பார்க்குது. தன்னை தாண்டிங்க வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி திமுகவே தனக்கு எதிராக பாஜகவை தன்னுடைய சுயநலத்துக்காக முன்னிறுத்த பார்க்குது.
இந்த அரசியலை உடைக்கணும்னா உங்களை மாதிரியான ஆட்கள் எல்லாம் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டீரியோ டைப் மனநிலையிலிருந்து வெளியே வந்து அரசியலை வேறு விதமா அணுகணும். தமிழக வெற்றி கழக மாதிரியான கட்சிகளுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கணும். ஏன்னா இதே முன்னாடி தான் கமலஹாசன் வரும்போது இதே மாதிரி தான் சொன்னாங்க. இன்னைக்கு கமலஹாசன் எம்பி, ஆனா தமிழ் ஒரு கட்சி வச்சிருக்கக்கூடிய, மக்களுக்காக உழைக்கக்கூடிய, மக்களுக்காக பேசக்கூடிய தனியரசு இன்னைக்கும் அறிவாலய வாசல்ல நின்று முதல்வருக்கும் திமுகவுக்கும் சொம்பு தூக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா கமலஹாசன் என்ன பண்ணிட்டாரு? நேற்று வரைக்கும் பிஜேபி பி டீம்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நேர தூக்கி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க, ராஜ்யசபாவுக்கு அனுப்புறீங்க. ஆனா உங்களுக்கு என்னது? வெறும் அல்வா தான். திருநெல்வேலியில் லாஸ்டா வாங்கிட்டு போனார் இல்லையா, அந்த அல்வா உங்களை மாதிரியான ஆட்களுக்கு தான் வச்சிருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் தெளிவாக நடுநிலையாக அரசியலை அணுகுங்கள். மு.க. ஸ்டாலினா விஜயா 2 பேரையும் தனிப்பட்ட முறையில பார்க்காம இரண்டு கட்சியோட நோக்கம் என்ன, கொள்கை என்ன, செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிற அடிப்படையில நீங்க முடிவு பண்ணுங்க. சுயநலத்திற்கு அப்பாற்பட்டு பொதுநலமாக மக்களுக்கு சிந்தியுங்கள் அப்படிங்கிறதான் உங்களிடம் நம்ம கேட்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள். அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.